Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தற்போதைய சூழலில் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என விவசாய சங்கங்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளன. போராட்டம் நடத்தும் இளைஞர்கள் ஒருபுறம் தோட்டாக்களை எதிர்கொள்ளும் நிலையில் மறுபுறம் பேச்சுவார்த்தைக்கு செல்வது சாத்தியமற்றது என்றும் விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். குஜராத்தின் சூரத் மாவட்டத்தில் உள்ள கக்ராபார் அணுமின் நிலையத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அதே ஆலையில் நிறுவப்பட்ட 1400 மெகாவாட் திறன் கொண்ட 2 புதிய கன நீர் உலைகளை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சாலையில் திரண்டிருந்த பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். 2 நாள் பயணமாக சென்றிருக்கும் மோடி அமுல் பால் பண்ணை உள்ளிட்ட சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்புடைய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வாரணாசி சென்ற பிரதமர் மோடி ஷிவ்பூர் புல்வாரியா லகார்தரா சாலை வழிமார்க்கத்தை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் உடன் இருந்தார். இந்த சாலை மற்றும் மேம்பாலம் ரயில்வே மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்கள் இணைந்து அமைத்ததாகும். வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸ் ஆட்சியை மக்கள் அகற்றியதாக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய நீதி யாத்திரையில் தாம் பங்கேற்க உள்ளதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார். ஆக்ராவில் யாத்திரை நடைபெறும் போது அதில் தாம் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். டெல்லியை தொடர்ந்து கோவா, ஹரியானா, குஜராத்தில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே மக்களவை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பஞ்சாபில் தனித்து போட்டியிட முடிவு செய்த ஆம் ஆத்மி பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியோடு இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தேசியவாத காங்கிரஸ் சரத்சந்திர பவார் கட்சியின் தேர்தல் சின்னமாக மனிதன் துர்கா இசைக்கருவியை ஊதுவது போன்ற சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லியில் இருந்து சென்னை வந்தடைந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று முதல் 2 நாட்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாட்டில் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்படும் என தெரிகிறது. தேர்தல் போரில் எதிரியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் ஜெயலலிதா சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் காற்றுக்கு எப்படி தடை போட முடியாதோ அதுபோல அதிமுகவிற்கு யாராலும் தடை போட முடியாது என்றார். வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் தமக்கு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த அவர் தொண்டர்கள் தன்னை தேர்தலில் போட்டியிட சொல்லி வற்புறுத்துவதாக கூறினார். செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக போராடி வரும் மேல்மா விவசாயிகள் மீது தொடர்ந்து அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க சென்ற பெண்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கான மொத்த செலவில் மத்திய அரசு 80% செலவிட்டிருப்பதாக அண்ணாமலை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 70% செலவழித்ததாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது பொய்யான தகவல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இடி
சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் தங்கள் அலுவலகத்தை பாஜக அலுவலகத்திற்கு மாற்றிவிடலாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் விமர்சித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு எப்போதும் RSS கொள்கைக்கு இடமளிக்காது என்றார். பாஜக அரசினைப் போல உரிமைக்காக போராடும் விவசாயிகளை அதிகார கொடுங்கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு பெயர்தான் திமுகவின் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது SC/STயினர் மேம்பாட்டுக்கான நிதி செலவிடுவதை உறுதி செய்ய சட்டம் இயற்றியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் நிலவும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். SC/ST பணியாளர் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டிற்கு தனி சட்டம் இயற்றிடக் கோரி சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். தமிழ்நாடு ஹஜ் குழுவின் தலைவராக அப்துல் சமது MLA தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ஹஜ் குழுவின் முதல் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். வள்ளலார் சர்வதேச மையத்தை வடலூர் பெருவழியில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்குமாறு அரசுக்கு சென்னை மாவட்ட சன்மார்க்க தலைமை சங்க தலைவர் மு.ப. பாபு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்த ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டு நடவடிக்கை குழு முடிவு செய்துள்ளது. பல்கலைக்கழக வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிதி நெருக்கடியை விரைவில் சீர் செய்ய அரசை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுவதாக கூறினர். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவ சங்க கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை முதல் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் தலைமையிலான குழுவினர் டாஸ்மாக் கடைகளில் சிறப்பு தணிக்கையில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் உள்ள டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து சிறப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து தென்மண்டல IG அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை நிதி நிறுவன மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த ராமர் பாண்டி என்பவரை கொலை செய்த வழக்கில் சரணடைந்த 5 பேரையும் 6 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அரவக்குறிச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வினோத் கண்ணன், மகேஷ்குமார், தனுஷ், தர்மா, ரமேஷ் ஆகிய 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வைகை அணையில் நீர்மட்டம் 40 அடிக்கு கீழ் குறைந்தவுடன் தூர்வாரப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வைகை அணையை தூர்வாருவது தொடர்பான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை அணையை தூர்வாருவதில் காலதாமதம் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டது. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பராசக்தி நகரில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. கடந்த வாரம் வருமான வரித்துறை 4 வங்கிக் கணக்குகளை முடக்கியதை எதிர்த்து தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் முறையிட்டது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் நடைமுறையை அமல்படுத்த CBSE திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஓபன் புக் பள்ளி தேர்வு முறையை சோதனை முயற்சியாக வரும் கல்வியாண்டி நவம்பர் மாதத்தில் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பன்ருட்டியில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆதரவாளர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர்.
சென்னை சைதாப்பேட்டையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான பணியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். 40 ஆண்டுகளை கடந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டி வருவதாக அவர் கூறினார். வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதி செய்து தர கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்காமல் இருக்கும் 300 பேருக்கு விரைவில் பட்டா வழங்கவும் கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறையில் குடுகுடுப்பைக்காரர் போல வேடமணிந்து திமுகவினர் நூதன முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கொள்ளையில்லாத ஆட்சி நடைபெற வேண்டுமானால் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள், ஜக்கம்மா சொல்றாய் என பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கற்பு பூமி படத்தை வெளியிட சென்சார் போர்டு அனுமதிக்கவில்லை என்றால் போராட்டத்தை முன்னெடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், அரசியலில் இருப்பவர்கள் சென்சார் போர்டில் இருக்கக்கூடாது என்றார். அடித்து வளர்க்கப்படும் குழந்தைகளை விட பாராட்டி வளர்க்கப்படும் குழந்தைகளே சாதனையாளர்களாக இருப்பதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பெல் நிறுவன தொழிற்சங்கங்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க பணிக்கான டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புராதன ஆணைய சட்டம் அமலுக்கு வருவது குறித்த அறிவிப்பை 2 மாதங்களில் வெளியிடுமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2012இல் இயற்றப்பட்ட சட்டத்தை அமல்படுத்த கோரி இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய அறக்கட்டளை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள கணவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும்படி அவருடைய மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கை கடற்படை கைது செய்த 19 ராமேஸ்வரம் மீனவர்களில் 18 பேர் விடுவிக்கப்பட்டு படகோட்டி ஜான்சன் என்பவர் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்போதும் மக்களோடு பயணிக்கும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். சென்னை ஓட்டேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 400 அப்பள தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் மீட்கப்பட்டது. நரசிங்கமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான 8.19 ஏக்கர் நிலம் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மீட்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே குடும்ப பிரச்சனையால் கணவன் மனைவி அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலையூர் கைத்தறி நகரைச் சேர்ந்த சந்திரசேகருக்கும் அவருடைய மனைவி இந்துமதிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பூசாரி வட்டம் பகுதி மக்கள் பொது வழியாக பயன்படுத்தி வந்த இடத்தை நிலத்தின் உரிமையாளர்கள் திடீரென மறித்ததாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கரை ஒதுங்கிய நீர்மூழ்கி கப்பலின் சிக்னல் கருவி பாதுகாப்பாக செயலிழக்க வைக்கப்பட்டது. நாயக்கர்குப்பம் கிராமத்தில் கரை ஒதுங்கிய இந்த கருவியை சென்னையில் இருந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் செயலிழக்க வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலில் கடையின் கல்லாவில் இருந்து பணத்தை மர்ம நபர் திருடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவடிமிதியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரின் ஃபேன்சி மற்றும் செருப்பு கடைகளில் திருட்டு அரங்கேறியது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குமுளியைச் சேர்ந்த முதியவர் கோபாலகிருஷ்ணனுக்கு 40,000 ரூபாய் அபராதமும் கட்ட தவறினால் மேலும் 1 வருட சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிடப்பட்டது.
மயிலாடுதுறை அருகே நிர்கதியாக தவிக்கவிட்ட பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீட்டுத்தரக் கோரி ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெற்றோர் மனு அளித்துள்ளனர். செல்லதுரை கலியம்மாள் தம்பதி ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இழுப்பூரில் ஆதிதிராவிடர் குடியிருப்பு கட்டுவதற்கு பழனிவேலு என்பவரின் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. மதுரையில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பழுதுபார்க்கும் நபரின் வீட்டில் இருந்து போதைப் பவுடர் பொட்டலங்களை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த தமிமும் அன்சாரியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். திருச்சி உறையூரில் பிரியாணி கடை ஊழியர் ஒருவர் பிரதமர் மோடியின் புகைப்படத்தோடு வந்த லிங்கை கிளிக் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். மாபுப்கான் என்பவரின் செல்போனிற்கு வந்த குறுஞ்செய்தியால் 4999 ரூபாய் பணத்தை இழந்தது குறித்து போலீசில் புகார் அளித்திருக்கிறார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள வைர மாளிகை உணவகத்திற்கு நுகர்வோர் நீதிமன்றம் 7000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கீழப்பாட்டம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பேச்சிமுத்து என்பவர் உணவகத்தில் வாங்கி சாப்பிட்ட சிக்கன் ரோஸ்டில் கோழி முடி இருந்ததாக கூறி வழக்கு தொடர்ந்தார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வீரன் சுந்தரலிங்கனார் பெயரை சூட்ட வேண்டும் என அகில இந்திய சுந்தரலிங்கனார் பேரவை நிறுவன தலைவர் LK முருகன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கவனகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் பாலியல் புகாரில் சிக்கிய பங்குத்தந்தை செல்வின் துரையை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி பரி பேட்ரிக் தேவாலயம் முன்பாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது. வேதம் சொல்லும் வாயால் ஆபாச வார்த்தை என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்திற்கு மண் எடுக்க அனுமதி கோரி மனுவுடன் சேர்த்து 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தவரை கோட்டாட்சியர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். மோகன் என்பவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் மார்க்கெட் பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்கள் அவதியடைவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இந்த மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து செல்வதோடு சம்பந்தப்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் வீடு மின் இணைப்பிற்கு 7000 ரூபாய் லஞ்சம் பெற்ற உதவி மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டார். காவாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர் அம்மாசி என்பவரின் வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுக்க உதவி மின் பொறியாளர் மலைச்சாமி லஞ்சம் கேட்டிருக்கிறார். மனைவியை கத்தியால் குத்திய கணவனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் கஞ்சா போதைக்கு மகன் அடிமையாக காரணமாக இருந்ததாக கூறி மனைவியை கத்தியால் குத்திய மணிவேல் என்பவர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே காரில் இருந்த 17 லட்சம் ரூபாய் பணம் மாயமானது குறித்து CCTV பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவிந்தபுரத்தில் சந்திரசேகர் என்பவர் காரை நிறுத்திவிட்டு கடையில் காஃபி தூள் வாங்க சென்ற நிலையில் காரில் இருந்த பணப்பை மாயமாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். செவிலியர் பணிக்கு வரும் பல பெண்களுக்கு மருத்துவர் நிவேதன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் நள்ளிரவு வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத ஆத்திரத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று நடைபெறும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டின் காலிறுதி சுற்றில் ஷாய் கிஷோர் தலைமையிலான தமிழக அணி நடப்பு சாம்பியன் சௌராஷ்டிராவுடன் மோதுகிறது. இந்த ஆட்டம் கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மைதானத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. உங்களை இயக்குவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை என ராயன் படத்தில் செல்வராகவன் இணைந்திருப்பதை நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் போஸ்டரோடு பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக வாய்ப்பிற்கு நன்றி இயக்குனர் சார் என செல்வராகவன் பதிலளித்திருக்கிறார். நான் கேட்டது ஜாலியான லவ் படம்
ஆனால் எனக்கு அவர் கொடுத்தது ஆக்ஷன் படம் என இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனை அவருடைய பாணியில் நடிகர் வருண் பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் நடித்துள்ள ஜோஸ்வா இமை போல காக்க படம் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கும் நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நடிகரும் இயக்குனருமான விஜயகுமாரின் அடுத்த படமான எலெக்ஷன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டார். சேத்துமான் திரைப்பட இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் ரியல் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் இந்த படம் உருவாகிறது. இத்தாலியின் மிலன் நகரில் நடைபெற்று வரும் ஃபேஷன் ஷோவில் நடிகை ராஷ்மிகா மந்தனா கருப்பு உடையில் தோன்றி பார்வையாளர்களை வியப்புக்கு உள்ளாக்கினார். இது தொடர்பான புகைப்படங்களை ராஷ்மிகா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கும் நிலையில் லைக்குகள் குவிந்து வருகின்றன. நடிகை நந்திதா ஸ்வேதா சண்டியான உடையில் லேட்டஸ்டாக எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அட்டகத்தி படம் மூலமாக தமிழில் பிரபலமான நந்திதா பிறகு எதிர்நீச்சல், முண்டாசுப்பட்டி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். கரூர் கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ உன்மத்த வாராகி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வாரிசுகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அலங்கார ரதத்தை இழுத்தபடி பாத யாத்திரை சென்றனர். முன்னதாக அய்யலூரில் உள்ள கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு பெட்டத்தம்மன் மலையில் இருந்து அம்மன் அழைத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் பெட்டதாபுரம் பகுதியில் ஏராளமான பெண்கள் ஒன்று கூடி வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் மாசி மாத மகா அபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சபையில் லட்சார்ச்சனை, யாகசாலையில் கடஸ்தாபனம், அதிருத்ர மகா யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் மயான அருளாளி அருண் என்பவர் அம்மனின் மண் உருவத்தை சிதைத்து எலும்பை வாயில் கவ்வியபடியே பட்டு சேலையில் பிடிமண்ணை எடுத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 1,12,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. அது மட்டுமின்றி 442 கிராம் தங்கம், 1,405 கிராம் வெள்ளி போன்றவையும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஸ்ரீ செல்வசக்தி கணபதி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராமிய பாடல்களுக்கு ஏற்றவாறு வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கண்கவர் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. தெற்குப்பாளையம் பகுதியில் சின்ன கரசாம்பாளையம் கொங்கு ஒயிலாட்ட குழு மற்றும் ஈசன் வள்ளி கும்மியாட்ட குழுவினர் இணைந்து நடனமாடினர். மஹிந்திரா நிறுவனம் குறிப்பிட்ட சில மாடல்களுக்கு கணிசமான தள்ளுபடி விலையை அறிவித்திருக்கிறது. XUV 300 ஃபேஸ் லிஃப்டட் வெர்சனை அறிமுகப்படுத்த தயாராகி வரும் மஹிந்திரா XUV 300 மாடலின் ஸ்டாக்ஸ்களை விற்பதற்காக அதிகபட்சம் 1,28,000 ரூபாய் வரையில் தள்ளுபடி அறிவித்துள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.